தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முதலமைச்சர் பதவியை இழந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். முதலமைச்சர் பதவியை இழந்தார். செல்வி ஜெயலலிதா 2000 ஆண்டு அவருக்கு டான்ஸி நிலபெற வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஒரு வழக்கில் 2 ஆண்டு சிறை தண்டனையும் மற்றொரு வழக்கில் 3 ஆண்டு சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை பெற்றவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது. 2001 ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தல். அந்த தேர்தலில் போட்டியிட அவர் ஆண்டிப்பட்டி, புதுக்கோட்டை, புவனகிரி உள்ளிட்ட 4 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்தார். 4 மனுக்களும் நிராகரிக்கப்பட்டது. செல்வி ஜெயலலிதா தேர்தலில் போட்டியிடாவிட்டாலும் கூட அதிமுக அந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. செல்வி ஜெயலலிதா ஆளுநர் பாத்திமா பிபியை சந்தித்து தன்னை முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கும்படி கோரினார். ஆளுநர் அழைக்கவே செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக பதவியேற்றார். 2 ஆண்டு சிறை தண்டனை பெற்ற செல்வி ஜெயலலிதாவுக்கு ஆளுநர் பாத்திமா பிபி அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்தது விமர்சனங்களுக்கு உள்ளானது. உச்ச நீதிமன்றத்தில் இதை எதிர்த்து மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இதை விசாரித்த நீதிமன்றம் 2001 ஆண்டு செப்டம்பர் 21 செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக பதவியேற்றது செல்லாது என்று தீர்ப்பளித்தது. இதன் காரணமாக உடனடியாக முதலமைச்சர் பதவியை இழந்தார் செல்வி ஜெயலலிதா. செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக பதவியேற்று 6 மாத காலத்துக்குள் அவர் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை இழந்தார். மாற்று ஏற்பாடாக அன்று மாலை ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் தற்காலிக அமைச்சரவை பதவியேற்றது. அந்த வழக்கு மீண்டும் விசாரிக்கப்பட்டு செல்வி ஜெயலலிதா நிரபராதி என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. ஆண்டிப்பட்டியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்ட செல்வி ஜெயலலிதா 2022 ஆண்டு மார்ச் மாதம் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி செல்வி ஜெயலலிதா 2001 ஆண்டு செப்டம்பர் மாதம் 21 முதலமைச்சர் பதவியை இழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அவர் மற்றொரு வழக்கில் 4 ஆண்டு சிறை தண்டனை பெற்று முதலமைச்சர் பதவியை இழந்தார் என்பது 2வது முறையாக பதவி இழந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.